ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம மதுரை மாவட்டத்துல டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன். இது யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனது கடந்த 9ஆம் தேதி. சோ இவங்க யாருக்காக, அதாவது என்ன போஸ்டிங்காக கால் ஃபார் பண்ணிருக்காங்க அப்படின்னா பணி பார்வையாளர், அதை வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஓவர்சீர் அப்படின்னு சொல்லலாம், இளநிலை வரை தொழில் அலுவலர் டிராப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்காக தான் அவங்க வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி துறையில நடக்கிற அத்தனை ப்ராஜெக்ட்ஸையும், அதாவது என்ன ஒரு கட்டடம் கட்டினாலும் அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுதான் இவங்களோட வேலை. ஸோ சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை, அதாவது சம்பளம் வந்து எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிமம் 35,400 இருந்து மேக்சிமம் 1,12,400 வரைக்கும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 வயசை தாண்டாத யாரு வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மதுரையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மொத்த காலி இடங்கள் 11 வந்து இருக்கு. ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மதுரை மாவட்டத்துல இது ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு. யாரெல்லாம் டிப்ளமோ சிவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ, அதுவும் 35 வயசை கடக்காத யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. எதுக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது ஃபுல் டைமா இருந்தாலும் சரி, பார்ட் டைமா இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் மோட்ல நீங்க படிச்சிருந்தாலும் சரி, தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள். நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா www.madurai.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷனையும் நீங்க பார்க்க முடியும். இதோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்க பார்க்க முடியும். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. அதோட நீங்க அட்டாச் பண்ண வேண்டிய ஜெராக்ஸஸ் என்னென்ன அப்படின்னா உங்களோட டிப்ளமோ முடிச்ச அந்த டிகிரி சர்டிபிகேட் அதை அட்டாச் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அது போக முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அதோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி ஊரக வளர்ச்சி துறையில நீங்க சேர்க்க வேண்டிய கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 9ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்க இருக்கணும். அப்படி இல்லையா, உங்களால நேரா போய் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போஸ்ட் மூலமா கூட அனுப்பலாம். ஆனா போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி காலையில 10 மணிக்குள்ள உங்க போஸ்ட் அங்க ரீச் ஆகணும். நேரா கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சாயந்தரம் 5:30க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஆபீஸ்ல இருக்கணும். இதுதான் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன். சோ இந்த ஜாபை பத்தி திரும்பி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இது நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருக்கிற வேலை வாய்ப்பு. மதுரை மாவட்டத்துல மட்டும் 11 காலியிடங்கள் இருக்கு. சம்பளம் 1,12,000. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. சோ நீங்க விண்ணப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ண போறீங்க, அனுப்ப போறீங்க, அவ்வளவுதான். சோ அதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புற அப்ளிகேஷன்ஸை பொறுத்து மெரிட் லிஸ்ட்ல உங்களை வந்து எக்ஸாம்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ. ஸோ பர்சனல் இன்டர்வியூல வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு இருக்கு. 35 வயசை கடக்காத யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9 டிசம்பர் 2020. ஸோ 9ஆம் தேதி வரைக்கும் ரஷ் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணி அனுப்ப முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புங்க. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.